தான் கூட சொல்லுவார். மற்றவங்களும் பார்த்தா அமைச்சர் பேர் தான் கூடுவாங்க. வாங்க அமைச்சரே, உள்துறை அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாத்தையுமே. இப்போ சுப்பிரமணிய சிவா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா புஷியானதில் பண்ண மாதிரியே அதே ரைட்டில் அதே மாதிரி அலைன்மெண்ட்டில் அந்த இன்ச்சு மாறாமல் இப்போ 4 mm அது 4 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கலேன்ட்டு 4 இன்ச்சில் இப்போ தனுஷோடைய ஸ்டிக்கரை போட்டிருக்கேன். நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய பாதையில் இப்போ தனுஷ் உள்ள வர்றாரு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பின்தொடர்றாருன்னு சொல்லாதீங்க. விஜய் அவர்கள் போட்ட பாதையில தான் உள்ள இறங்குறாரு. அதான் அவரை பின்தொடர்றாருன்னு சொல்றாரு. பெரிய பெரிய ஜாம்பவன் 60 கட்சியே இப்ப விஜய் அவர்களுடைய ரூட்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸோட வந்திருக்கிறார் சார். நீங்க சொல்லியிருந்தீங்க தனுஷ் நடு இரவில் ஒரு அதிரடி சந்திப்பு, யாரும் எதிர்பாராம 234 தொகுதிகளில் இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. கேள்விக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒரு முக்கியமான கேள்வி அவங்ககிட்ட கேட்டுடுறேன். நீங்கள் தனுஷை பற்றி திடீர்னு அரசியலுக்கு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்ச நியூஸ் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு 234 தொகுதி சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கோயம்புத்தூரில் இருக்கிற தொகுதியில் மட்டும்தான் இப்போது ஃபஸ்ட்டு அவருடைய பார்வை பதிஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே கோயம்புத்தூரில் இப்போ சமீபத்தில் அவர் லாஸ்ட்டாக தான் நீங்கள் பேசுனதை பார்த்துருப்பீங்க. இப்போ திருவூரில் பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை 2ஆக பிரிச்சிட்டார் அவர். அப்போது அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னு தான் எடுத்துக்க முடியும். நம்ம இருக்கிறது தனுஷ் ரசிகர் மன்றம். அதை இப்போ என்ன பண்ணுறாருன்னா தனுஷ் நற்பணி மன்றமாக மாற்றுறார். அதுக்கு வேண்டிய அவங்களுடைய லெட்டர் பேடில் அவருடைய கட்சியினுடைய ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டார். இப்போ கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு மாவட்டம் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சட்டசபை தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே பிரித்து இப்போ மொத்தமாக இப்போ கோயம்புத்தூரில் தனுஷ் ரசிகர் மன்றம் அப்படின்னா ஒரு 25,000 பேர் 50,000 பேர் இருக்கான்னு வச்சுங்க சாலிடாக. இப்போ அதை பிரித்து சட்டசபையில் 234 தொகுதி இருக்கிறது மாதிரி அதில் இருக்கிற தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்குமே இப்போ தொண்டாமுத்தூர் இந்த வால்பாறை அந்த மாதிரின்னு சொல்லி அந்த கிணத்துக்கடவு அப்படின்னு சொல்லி பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்குமே நீங்கள் அதாவது தனுஷோடைய நற்பணி மன்றத்தை ஆரம்பிக்க சொல்கிறார். புரிஞ்சது உங்களுக்கு? ஆரம்பித்து அதில் புதுசாக அந்த ரசிகர்களில் மெம்பர்ஷிப் சேர்க்க சொல்கிறார். இப்போ சேர்த்தாருன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே 20,000 பேர் 25,000 பேர் புதுசாக சேர்ந்தாங்க அப்படின்னா 10 பேர் என்னாச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி நேற்று ஒரு அது இந்த லெட்டரெல்லாம் அனுப்பிச்சி விட்டு அவர்கள் ரத்த தானம் செய்யுங்க, படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு இந்த புக்கு நோட் புக்கு கல்வி ஊற்றி எதை கேட்டால் அதை செய்யுங்க, அப்புறம் உணவு சாப்பாடு போடணும் அதை செய்யுங்க நீங்கள். ஸோ நலத்திட்டங்கள் நிறைய செய்ய ஆரம்பிங்கன்னு ரசிகர் மன்றத்தை பிரித்து சொல்லி இப்போ ரசிகர்கள் அரசியல் இருக்கிறது மாதிரி ஒரு நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த செலவுகள்லாம் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா செலவு எகிரும். இந்த செலவுகளை யார் பண்ணுவான்னு ஒரு கேள்விக்கு அவர் மத்தியில் எரிஞ்சிருச்சு. இப்போ ரசிகர் எல்லாமே இப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு இவ்வளோ பேர் 30,000 பேர் 40 பேர் சேர்க்க சொல்லி பண்ணாங்கன்னா இப்போ செலவு யார் பார்க்குறது? அப்போ தனுஷ் தான் கொடுக்கணும். இப்போ ரசிகர்கள் ஏதோ வருவாங்க, கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, மாலையை போடுவாங்க, 4 வெடியை வெடித்து படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இவ்வளோ செலவில் பார்க்கும்போது இப்போ தனுஷ்க்கு இவருடைய இந்த அரசியலில் வர்றதுக்கான நோக்கத்தை ஏற்படுத்துறது ஒரு பிரபல அரசியல் கட்சி இயக்க ஆரம்பிச்சிருக்கான்ற தகவல் நமக்கு வருது. அப்போது தனுஷ்கிட்ட இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவர்கள் இயக்கத்தில் தனுஷ் உள்ள இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு அப்படிங்கிற அது வரும்போது இப்போ மேஜராக கோயம்புத்தூரை கையில் எடுத்திருக்காரு. அவர் ஊர் தேனி தானே சார், அப்புறம் எது கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு? கோயம்புத்தூரில் பிரபலமான ஒரு கட்சி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும். தேசிய கட்சி வச்சுங்க. இப்போ அவர்கள் அங்கே ஃபேமஸாக இருக்கும்போது தனுஷ் இறக்கியாச்சு அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தருடைய புஷ்ஷில் தள்ளுறாங்க, பிடிச்சி உள்ளே இறக்கிட்டாங்க. தனுஷ் நினச்சாலும் வெளில போக முடியாது. இப்போ அவருடைய இயக்கத்தில் தான் வருது. இப்போ தேனி டிஸ்ட்ரிக்ட் சொன்னது மாதிரி தனுஷுடைய பிறந்து வளர்ந்த ஊரில் தேனி மாவட்டம். இப்போ தேனி மாவட்டத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அது சிறப்பாக பார்க்கப்படும். இப்போ அவர்களுக்கே ஒரு கேள்வி வர்றது மாதிரி இருக்குது. இப்போ தேனியில் நிறைய சேர்ந்து பார்க்கும்போது இப்போ கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிட்டாங்க தனுஷ். ஸோ சட்டத்தை பூரா பிரித்து ரெஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஏன் தேனியில் பண்ணல அப்படிங்கும்போது அவர்கள் மத்தியில் ஆமாம் தேனி மாவட்டத்தில் ஏன் அவர் இங்கே பண்ணல அப்படின்னு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கிறது தனுஷுக்கு உள்ளே போனால் தான் தெரியும் ஒரு இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது மாதிரி 230 தொகுதியும் பிரித்து 40 மாவட்டங்களுக்கு மேலே எல்லாத்தையுமே மாவட்ட செயலை உருவாக்கி அப்புறம் துணை செயலை உருவாக்கி எல்லாத்தையுமே அடுத்தடுத்த கடத்துக்கு கொண்டு போய் விரைவில் வாரம் ரசிகரை அழைச்சி ஒரு மீட்டிங் பண்ணுறது மாதிரி சூழ்நிலையை உருவாக்க போகிறார். இதை தான் இந்த ரஜினி சார் 2020 ராவேந்திர மண்டபத்தில் அதை ரசிகர்களை பூரா வர வச்சு மாவட்ட செயலை வர வச்சா இங்கே சனி ஞாயிறு 2 நாள் மீட்டிங் போட்ட சம்பவம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இவர் இப்போ கையில் எடுக்கிறார். இவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஓம் நம சிவாய ஜெய்கிந்துன்னு சொல்கிறார்.
ஜெய்ஹிந்த் சொல்கிறது ஓகே, அது நல்ல விஷயம். ஓம் நம சிவா எதுக்கு சொல்லணும்? அப்போ பொதுவாக நீங்கள் வந்து அதாவது கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னா ஜாலியாக சாமி கும்பிட்டு நம்ம சொல்லிட்டு போகலாம், நமச்சிவாயை போட்டு நமச்சிவாயை சொல்லிட்டு போகலாம். ஆன்மீக அரசியலை கையில் எடுத்திருக்காரு. இப்போது அதை பர்டிகுலராக யார் அது எடுக்கிறாங்க பேசுகிறான்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அதை இப்போ தனுஷ் வந்து ஒரு ஒரு அது நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய கட்சி அரசியலில் உள்ள வந்து அவர் இயக்கத்தில் உள்ளே போயிட்டு பண்ணுற மாதிரி சூழலில் வருது. இப்போ ரசிகர் மன்றத்தை அவர் நற்பணி மன்றமாக மாற்றுறாரு. அடுத்து அதை இந்த மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறார். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய பாதையில் இப்போ தனுஷ் உள்ளே வர்றார். கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பின்தொடர்றாருன்னு சொல்லாதீங்க, விஜய் அவர்கள் போட்ட பாதையில தான் உள்ள இறங்குறாரு. அதான் அவரை பின்தொடர்றாருன்னு சொல்றாரு. பெரிய பெரிய ஜாம்பவன் 60 வருட கட்சியே இப்ப விஜய் அவர்களுடைய ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க புரிஞ்சவங்களுக்கு சட்டசபையில ஃபாலோ பண்ணிட்டாங்க. சட்டசபையிலாம் முன்னாள் அமைச்சர்கள் விஜய் அவர்களை பாராட்டுறது, அமைச்சர்களை பாராட்டுறதெல்லாம் கேட்க முடியுது. சேம் அவர்களை பார்த்தா முன்னாள் அமைச்சர் வந்து உங்கள் படத்தை பார்த்து காலேஜ் பண்ணி ரொம்ப ரசித்தேன், அது என்னங்க உங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன குழந்தைலாம் ரசிகர்கள் இருக்குன்னு சட்டசபையில் பேசுகிறது நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? அதனால் தனுஷும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஃபாலோப்பில் போகிறார். என்னென்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு ரசிகர் மன்ற நற்பணி மாற்றினாங்க, மக்கள் இயக்கம் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து நலத்திட்டங்கள் பண்ணாங்க. நிறைய அதை உணவு அது விலையில்லா உணவு திட்டம் சென்னையில் போட்டால் நிறைய இடங்களில் பண்ணாங்க. வெள்ளன்னு வரும்போதெல்லாம் பணம் நிறையா கொடுத்து பண்ணாங்க. இவ்வளோ விஷயங்களில் பண்ணும்போது அவருடைய ஸ்டைல்லையே உள்ள வர்றாரு தனுஷ். இல்லை, விஜய் சார் அவர்கள் எத்தனை வருஷமாக பண்ணார் சிஎம் சார்? ஏங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணியை மாற்றினா 20 வருடங்கள் முன்னாடியே மாற்றியாச்சுங்க. அப்போ இவரும் 20 வருடங்களுக்கு பிறகு வருவாரா? முயற்சி பண்ணுறார், பார்க்கலாம் என்னன்றதை. ஸோ அதில் அவர் விஜய் அவர்கள் வந்து பேஸ்மெண்ட் போட்டதே அது படங்களே. இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த அவருடைய அரசியல் இடத்துலையே அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலேயே படங்கள் பண்ணாங்க, மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆனார். அது அந்த பாணியில் தான் விஜய் அவர்கள் வந்தாங்க. இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன ஒரு ஒத்துமைனா, 2 பேருமே அரசியல் கட்சிகளை எதிர்த்து வசனங்களை வைப்பாங்க. பார்க்குற ரசிகர்களுக்கு தெரியும் இவங்க யாரை பேசுகிறாங்க அப்படின்ட்டு. எதிர்த்து போல்டாகவே வச்சாங்க. எம்ஜிஆர் பிறகு அதான் சொன்னேன், எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இப்போ விஜய் அவர்கள் வந்து பண்ணது அதுதான். எல்லாத்தையுமே எதிர்த்தார். தமிழ்நாட்டு அரசியலில் 2 ஜாமான்கள் எதிர்த்தார், தேசிய கட்சியை எதிர்த்தார், மத்திய எதிர்த்தார், மாநிலத்தையும் எதிர்த்தார். நின்று தான் தனியாக போராடி வந்து இப்போ இந்த 2026 தேர்தல் சந்திச்சார். அதனால் அவர் படங்கள் பல பாதிக்கப்பட்டது. அரசியல் சம்பந்த படங்கள் நிறைய பண்ணினார். ஸோ தலைவாக தான் இது பேஸ்மெண்ட் வச்சுங்க. அதனால் பாதிக்கப்பட்டது விஜய் அவர்கள், தயாரிப்பாளர்கள். அதுக்கு வந்து என்ன தேவையோ அது எல்லாமே விஜய் பண்ணினாங்க. ஆனால் படமும் சர்க்கார் படம் மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு படம் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் ஏங்க கத்தி கூட எடுத்துங்க, பெரிய பிரச்சனை சந்திச்சிங்க உங்களுக்கு. ஸோ அதனால் அவரு படத்துக்கு படம் வந்து பிரச்சனையில் அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொன்னார், பிரச்சனை உருவாச்சிங்க. தனுஷ் இது வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் எதுவுமே கொடுக்கல, பிரச்சனையை சந்திக்கலை, மக்களை போய் இன்னும் பார்க்கல, ரசிகரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எதையுமே தாண்டி இன்னும் வரலை. இப்போ தான் வர்றதுக்கு முயற்சி எடுத்து அவர் ஸ்டெப்பை எடுத்துட்டார். ஆனால் விரைவில் அரசியல் கட்சி அவர் வந்து இதை ஏன்னா இந்த ஃப்ளாக் அறிமுகப்படுத்தினார் லாஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடி. அது 7 வருஷமாக இருக்குன்னு சொல்லி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அவருக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்குது. விஜய் அவர் மேலே மிகுந்த ஒரு பாசம் கொண்டவர், எம்எல்ஏவாக இருந்தவர், அரசியல் அனுபவம் நிறைய இருக்கு அவர். அப்போது விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவர் இருந்து பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே வந்து ரொம்ப அந்த ஒயிட் ஷர்ட்டில் இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க. அது இன்னமும் அமைச்சரானதுக்கு பிறகும் இன்றைக்கி சட்டசபையில் உட்காந்து அந்த ஸ்டிக்கர் இருக்கும். அதை மாற்ற விரும்பல அவர். அதில் நெஞ்சில் இதயத்தில் குத்துறது மாதிரி சட்டையில் குத்திருக்காரு. இப்போ அதே ஃபாலோ பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து இன்னமும் எல்லாருமே தனுஷ் சிஎம்னு கூப்பிட சொல்லுவார். அது தெரியுமா தெரியலான்னு தெரியல உங்களுக்கு. சிஎம் சார் தான் கூட சொல்லுவார். மற்றவங்களும் பார்த்தா அமைச்சர் பேர் தான் கூடுவாங்க, வாங்க அமைச்சரே, உள்துறை அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாத்தையுமே. இப்போ சுப்பிரமணிய சிவா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா புஷியானதில் பண்ண மாதிரியே அதே ரைட்டில் அதே மாதிரி அலைன்மெண்ட்டில் அந்த இன்ச்சு மாறாமல் இப்போ 4 mm அது 4 இன்ச்சு இருக்குன்னு வச்சுங்களேன். 4 இன்ச்சில் பார்த்தா தனுஷோடைய ஸ்டிக்கரை போட்டிருக்காரு. அந்த சுப்பிரமணிய சிவாங்கிறவர் யாருங்கிறத நம்ம பார்க்குற நேயர்களுக்கு சொல்லிடுறோம். ஒன்றும் இல்லைங்க, திருடா திருடி படம் டைரக்டர், ஓகேங்களா. தனுஷை வச்சு தனுஷ் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் அப்போ இவர் வந்து படம் கொடுத்தார், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ அவருடைய பிஹேவியர் பிடிச்சனால தனுஷ் அவர்கள் வந்து இங்கே நீ இருன்னு சொன்னாங்க. தொடர்ந்து அவர் படம் பண்ணல. அப்புறம் இப்போது தனுஷுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கார். அப்பப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருப்பார். ஆமாம், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன படம் சார், வட சென்னையில் கூட அந்த ரவுடிஸ் கேரக்டரில் வந்து ஒரு வயசான கேரக்டர் ஒன்று உள்ள ஒயிட் எல்லாம் வச்சுட்டு வருவார். நிறைய படங்களை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் தான் அந்த எப்படி புஷ் வந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இப்போ அவர் பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு விஷயத்தில் வர்றார்.
ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய அந்த ஃபாலோ அப் பண்ணுற தனுஷ் விஜய் அவர்கள் மாதிரி வந்து 20 வருடமாக அந்த ரசிகர் மன்ற நற்பணி மாற்றி எவ்வளோ உதவிகள் பண்ணினார் செஞ்சார்ன்ற அந்த ஒரு சம்பவங்கள் இருக்கு. இப்போ அதை தனுஷ் இது வரைக்கும் பண்ணலை. எத்தனை கட்சி பண்ணுவாரா பண்ண மாட்டேன்னு தெரியாது. எதிர்த்து நின்று கட்சியில் இது வரைக்குமே அவர் வந்து எதுக்கு விஷயமே ஒரு சமூகத்துக்கு வந்து குரல் கொடுக்கவே பேசவே இல்லை. தனுஷ் இவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினார். ஸோ நிறைய நம்ம எடுத்து சொல்லிட்டே போகலாம். விரைவில் இப்போ 100 நாள் ஆட்சியுடைய சாதனை வரப்போது, அதை அடுத்து நம்ம பேசுவோம் 100 நாள் சாதனையை. இப்போ அதில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒன்று ஏரியாவாக போய் பார்த்தாங்க, பேசினாங்க. தனுஷ் இது வரைக்கும் அந்த ஸ்டெப் இன்னும் எடுக்கல. அவர் வந்து இலங்கை தமிழர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ஸ்டெர்லைட் பிரச்சனையில் நடந்தப்போ நடு இரவில் போயிட்டு அங்கே போயிட்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அனிதா அவர்களோட மனத்துக்கு போய் நேரடியாக பார்த்து வந்தாங்க. கள்ளச்சாராயம் சம்பந்தம் அதில் போனாங்க. நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்களுடைய இந்த சமூக நடக்கும் போல போனதை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் தேசிய கட்சின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்தி திரைப்படங்களை தொடர்ந்து இவருக்கு வாய்ப்பு வர காரணம் இதுவும் அதாங்க. இப்போ தேசிய விருது கிடைச்சிது. எப்படி கிடைச்சிது? ராயன் படத்துக்கு கிடைச்சிது, கேப்டன் விருது கிடைச்சிது. அங்கே கலா மாஸ்டர் போனாங்க, அவங்க பிஜேபியில் இருக்காங்க. இப்போ தனுஷ் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. தனுஷை வந்து எப்படியாவது இப்போ சினிமா நடிகர்கள் இருந்தால் தான் தமிழக அரசியலில் மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்குன்னு பார்த்தாங்க. எவ்வளோ பேர் போராடி பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால வந்து தனுஷை தூக்குன்னு சொல்லி எப்படி தூக்குறது, எப்படி கொண்டு வருது? நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி படங்களை போய் பண்ணுறாரு அப்படின்னா, ஹிந்தியில் சாதாரணமாக போய் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து நடிகரை போய் ஜெயிக்க முடியாது. கமலஹாசனே குட்டிக்காரன் நடிச்சுட்டு முடியலன்னா ஓடி வந்துட்டாருங்க. அங்கே போய் நின்னது வந்து ரஜினி சார் மட்டும் நிறைய படங்கள் பண்ணாங்க. பட் தமிழ் படத்தில் அவர் ஈடுபடுறதுனால பெருசாக ஹிந்தியில் அவர் பண்ண விரும்பலை. ஆனால் கமலஹாசன் வந்து இங்கேருந்து கொடிக்கட்டி பிரகாரம்னு அவர் கொடுத்த டார்ச்சரில் இனிமேல் ஹிந்தி படம் பண்ண மாட்டேன்னு வந்துட்டாருங்க. கையில் துப்பாக்கி கூட வச்சிருந்தாரு, அவர் உயிர் காப்பத்துலாம் சொல்லியிருந்தாங்க. ஹிந்தியில் போய் பண்ணுற சாதாரண விஷயம் இல்லைங்க. அங்கே ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் தனுஷ் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அதிசயம் கூட பாருங்க. இங்கே PS மித்ரன் டைரக்டர்ல கரீனா கபூர் தனுஷோட படம் பண்ண போகிறாங்க இப்போ. ஸோ அதனால் இப்போ அங்கே ஒரு பேக் ட்ராப் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பின்புலம் அவருக்கு இருக்குது. தயாரிப்பாளர்கள் பல பேர் கட்சியில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. தேசிய கட்சிகளில் இணைந்திருப்பார்கள். அங்கே ப்ரொடியூசர் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க. கலா மாஸ்டர் வந்து பிஜேபி இருந்தனால தான் பெரிய சர்ச்சை ஒன்று உருவாச்சு. இதை விட சிறந்த படங்கள் 3-4 படங்கள் இங்கே இருந்தும் எதுக்குமே கிடைக்காம 2 படத்துக்கு 2 அவார்டு கொடுக்குறாங்க போது அப்போ தான் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ தனுஷ் உள்ளே வர்றாரு. இப்போ விஜய் அவருடைய பாதையில் தான் உள்ளே வர்றாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபார்முலாவில் உள்ளே வர்றாரு. அது ஒரு பக்கம். அவர் எப்போ கரெக்டாக அந்த இடைத்தேர்தலையா இல்லை உள்ளாட்சி தேர்தலில் இவங்க கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்களா சார்? நான் வந்து நேற்று விசாரிக்கும் போது பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தலில் ஃபுல்லாக இறக்குறாங்க. ஸோ ரசிகர் குரூப் மன்றங்களை ஃபுல்லாக உள்ள இறக்கி நிற்க வைக்கிறார். இடைத்தேர்தலில் வரலைங்கிற ஒரு தகவல் தான் எனக்கு வந்துச்சு. 2031 டார்கெட்டு. இப்போ 2029 சட்டசபைக்கு தேர்தல் வர்றது மாதிரி விஷயம் பேசிட்டு ஒரே நட ஒரு தேர்தல். அப்போ 2029 தேர்தல் வந்தால் ஃபுல்லாக களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் அவர் ஃபுல்லாக இறங்கி. எம்பி கிடையாது, சட்டசபைக்கும் வர்றது மாதிரி இருக்கும் 2029 உங்களுக்கு ஒரே நடு ஒரே தேர்தலில். ஸோ அதுக்கு ஒரு வேலைகள் போய்கிட்டு இருக்கு. வந்தால் 29 31 தான் நமக்கு. ஸோ அதனால் விஜய் அவர்கள் பண்ணின அவர் சந்தித்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது. எவ்வளோ பிரச்சனை தாண்டி தான் வந்தார். அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அப்போவே விஜய் அவர்களை. ஆனால் தனுஷ் அவர்கள் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் திடீர்னு வந்து இன்னமும் ஈஸியாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து உட்காண்டா நினச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் பல பேர் வந்து முதல்வர் தான் மற்றவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய பேர் தெரியல. இன்னும் அதை வந்து கனவுலத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா பேருமே. சட்டசபையில் பேசும்போது பார்க்கும்போது தெரியுது நமக்கு அதை. அதனால் அவர் ஈஸியாக வந்து உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறாரு தனுஷ் அவர்கள். ஒரு வேலை எப்படி இருக்குமா சார்? விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு வந்து ஜென்சி கிட்ஸுன்றது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பல கட்சிகள் குப்பரை அடித்து பார்த்தாங்க. அந்த ஜென்சி கிட்ஸ் இவங்க கூட சேர்ற மாதிரி இல்லை. அதனால தான் தனுஷ் கிட்ட மூலயமா அந்த ஜென்சி கிட்ஸோடைய ஓட்டுகளை பிரிப்பதற்கான முயற்சியா சார்? ஒன்றும் பிரிக்கலாம் முடியாதுங்க. விஜய் அவர்களுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மற்ற கட்சியில் ஓட்ட வேணால் தனுஷ் வந்து பிரிக்கலாமே தவிர விஜய் அவர்களுக்குள்ள அந்த ஒரு மாஸ் நீங்கள் இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை செய்ய எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க ஒரே வாரத்தில். நீங்கள் தான் அடிச்சிட்ருக்கீங்க, ஏன் சொல்கிற செயலை எங்களுக்கு தேவையில்லை, பிரமாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டாங்க விஜய் அவர்கள். சொல்லல அவர் ஓட்டை பிரிக்க தனுஷ்னால வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுது உங்களுக்கு? மற்ற கட்சியில் ஓட்ட வேணால் கொஞ்சம் பிரிக்கலாம். அதுதான் 234 தொகுதியில் ரசிகர் மன்றத்தினுடைய மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கு போயிருக்காரு. இப்போ கடைசி கேள்வி சார், தனுஷ் அவர்கள் ஏன் சிஎம் சந்திச்சு ஒரு வாழ்த்துக்கள் போடல? அவர் மேலே கோவமா இல்லை என்ன ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்குது அவர்? இல்லைங்க, இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு கன்ஃபார்மாக தனுஷ், மாற்றுக்கிறது இல்லைங்க. இப்போ அவர் எதிர்த்து நிற்கிறது யாரை? இப்போ நீங்கள் போய் விஜய் அவர்களை வாழ்த்து சொல்லிட்டாலோ, விஜய் அவர்களை போய் பார்த்தாலோ, ஃபோட்டோஸ் எடுத்தாலோ வச்சுக்கிட்டாலோ இப்போ நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தனுஷ் அரசியலில் இறங்குறாரு. அவருடைய எதிர்ப்பு குரல் விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசுறது மட்டும் தான் எதிர்ப்பு குரல். அதிமுக மற்ற கட்சிகளை எதிர்த்து பேச மாட்டாரா?
அது கிடையாதா? எல்லாமே நீங்க வந்து 2029 சொன்ன இல்லைங்களா ஒரே நடுவோட தேர்தல்ல ஆ, அது வந்தாலும் சரி 2030 வந்தாலும் சரி தனுஷ் அவரோட கை கோர்க்க போறது 2 பேர் கை கோர்க்குறாங்க. ஒன்னு அண்ணாமலை, ஒன்னு சீமான். எழுதி வச்சுங்க. தனுஷை வந்து இழுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு நடிகர் தேவைங்கிற மாதிரி இவங்களோட மைண்ட் செட் ஆகுது. ஆனா விஜய் அவர்கள் அதையும் தாண்டி இருந்தாருங்கிறது தெரியல. அப்படி பார்த்தா நடிகர்கள் இருந்தேன்னு பார்த்தோம்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் மக்கள் நீதி ஆரம்பிச்சார், இப்போ கூடாரம் காலி. சரத்குமார் ஆரம்பிச்சார் சமத்துவ மக்கள் கட்சி, அவரு Joint account சுத்தமா போயிடுச்சு. சுத்தமா போயிட்டு பிஜேபியோட ஜாயிண்ட் அங்க அக்கௌண்ட் போயிட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, மெயின்டைன் பண்ண முடியல. அவரே தோல்வி விட்டதுனால எம்ஜிஆர் ஒருத்தர் தான்ப்பா நம்ம வேலைக்கான அவர் கட்சி கழிச்சிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் பாக்யராஜ் ஆரம்பிச்சாங்க, அவர்னாலையும் முடியல விட்டாரு. டி ராஜேந்தர் ஆரம்பிச்சாங்க. இப்போ கட்சி இருக்கே தவிர அந்த கட்சியை தவிர ஏதோ பேசிட்டு இருக்காரு தவிர அவர்னாலையும் முடியல. ஸோ விஜயகாந்த் அவர்கள் அவரு மட்டும் 2016 உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாறி இருப்பார், அவங்க மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தா உடனே சரியில்லாமல் அவர் படுத்துட்டார். ஆனா அவருக்கு நடந்த துரோகங்கள் நிறைய பேருக்கு வந்து கேமரா அவுட்ல போய் கேட்டா தெரியும். அவர் உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணமே அவர் கூட இருந்தவங்க எல்லாமே துரோகம் பண்ணாங்க. அதை தாங்கிக்க முடியாம சில பழக்கங்களை போய் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் விஜயகாந்த் இருந்திருப்பார். இருந்திருப்பாருங்க. பட் இருந்தாலும் அடுத்த போன ஆசைப்படுறாரு. பட் 2011 அண்ணாடிஎம்கேல கூட்டணி வச்சதுனால தான் அண்ணாடிஎம்கே ஆட்சியை பிடிச்சது. ஸோ 2012 முதலமைச்சர் ஆயிருப்பார். பட் அதனால நடிகர்கள்னா நீங்க உடனே ஆரம்பிச்சு எல்லா மக்கள் மத்தியில் போய் ஆட்சி அமைக்கலான்ற கனவு காங்கிறதெல்லாம் நடக்காது. எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி விஜய் அவர்களை பார்க்கணும்னு அண்ணாடிஎம்கேல நிறைய அமைச்சர்கள் சொல்லியாச்சு, மக்கள் அதான் சொல்றாங்க. அதனால வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, நீ ஏன் போய் விஜய் அவர்களை பார்க்கலன்னு சொல்லி வாழ்த்து சொல்லலை, பார்க்கல, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. அவர் கட்சி அதை விரைவில் அவருடைய கட்சியுடைய பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. ஆரம்பிக்கும் போது முதல் எதிர்ப்பு குரல் விஜய் தாவேக்கா ஆட்சியையும் தாவேக்கானுடைய நிறுவன தலைவர் விஜய் அவர்களையுமே அரசியுமே அவர் அட்டாக் பண்ணி பேசுறது அவருடைய முதல் குரலாக இருக்கும். ஓகே சார், நான் கடைசியா ஒன்னே ஒன்னா சொல்றேன். நமக்கு தனுஷ் மேல ஒரு விஷயத்த, ஒரு உண்மையான விஷயத்த சொல்றேன். இந்த அரசியல்ல மட்டும் யாரையாவது நம்பி நீங்க இறங்கினீங்கன்னா சினிமாவும் இல்லாமல் அரசியலும் இல்லாமல் சொல்லி முடிஞ்சு போயிடுறாரு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, இதுல மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க யாரையும் நம்பாம தனியா வந்து நின்று சண்டை போட்டு கூட பரவாயில்ல, இது பண்ணிக்கலாம். இப்போ விஜய் அவர்கள்லாம் வந்து தனியாவே வந்தாரு, யாரும் இதுவும் கிடையாது. அதனால தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே நத்தாத்தில் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவருடைய விருப்பம். கமெண்ட் செக்ஷனில் இப்போ நடந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட்ல போடுங்க. தாங்க விஜய் அவர்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் 2 ஜாமான்களையும் எதிர்த்து தாங்க நின்னாரு. 2024 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷம் கடுமையான உழைப்பு மக்கள் புரிஞ்சாங்க, அதனால உட்கார வச்சாங்க. அது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க மற்றவங்களாம். தனுஷ் ஈஸி நினச்சிட்டு இருக்காரு. உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஆள் என்னங்கிறதே தெரிய வரும் அவருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி நம்பி வரும்போது நட்டாரத்தில் விட்டு போயிட்டாங்கன்னா சினிமாவில் அரசியல் இல்லாமல் அம்போ நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடக்கூடாது. வாங்க, ஆசைப்படுறீங்க வாங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனால் அதற்கு முன்னோட்டமாக தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டியது வரும், மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற வரும், சினிமா மூலமாக நிறைய விஷயம் நீ சொல்ல வேண்டியது வரும். இதெல்லாம் நீ இது வரைக்குமே சொல்லலை, சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு ஒரே கேள்வி மீண்டும் சொல்லிக்கிறேன், தாவேக்காவை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக தனுஷ் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி. இதோட அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சார். நன்றி.